Hi students, welcome to our academy. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா தமிழிலே பார்த்திருப்பீங்க TNPSC இல் நெகட்டிவ் மார்க்கா ஓகேங்களா. அப்போ TNPSC ல நெகட்டிவ் மார்க் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க புதுசா வீடியோ பாத்தீங்கன்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கனாலும் சரி, Group 4 எழுதிருப்பீங்க, Group 2 எழுதிருப்பீங்க, Group 1 எழுதிருப்பீங்க, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எதுலையுமே நம்ம TNPSC பாதி பேர் சூஸ் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஓகே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் மார்க் இருக்கும். நம்ம தப்பா ஆன்சர் பண்ணா ரைட்டா போட்டதே பாதி போயிருது. ஓகே, அதனால தான் பாதி பேர் TNPSC சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் நம்ம அடிச்சு விட்டா லக்கில் கூட கிடைக்கும் சொல்லிட்டு தான், அதனால தான் பாதி பேர் TNPSC சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ TNPSC என்ன கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். என்ன சார், ஏன் சார் நெகட்டிவ் மார்க் எதுக்கு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அது முக்கியமான ஒரு TNPSC ரிஃபார்ம்ஸ் இருக்குதா, TNPSC பண்ண வேண்டிய ரிஃபார்ம்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ், ஆன்சர் கீ உடனே ரிலீஸ் பண்றது கிடையாது, ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று வச்சிருப்பாங்க தவிர அதை விடுறது கிடையாது. ஓகேங்களா, OMR சீட் ஓபன் டிரான்ஸ்பரன்சியா CBT நடந்தா கூட நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ண கிடையாது. ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் ஆல்ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனா இதோ ரிஃபார்ம்ஸ் அவங்க பண்றாங்களா, எல்லா எக்ஸாம்ஸ்க்கு இது பொருந்துமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் மார்க் மைனஸ் மார்க் அப்படின்னா என்ன, அந்த அது குறித்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுல வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு மார்க். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. மொத்தம் 10 மார்க். 10 அவுட் ஆஃப் 10 எடுக்கணும். 10 நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொஸ்டின் மட்டும் கரெக்டா போட்டா அவனுக்கு 5 மார்க். ஓகே, 5 கொஸ்டின் மட்டும் கரெக்டா போட்டா அவனுக்கு வெறும் 5 மார்க் தான். இது 5 கொஸ்டின் கரெக்டா போட்டு 5 கொஸ்டின் ராங்கா போட்டிருக்கான், இது கரெக்டான போட்டிருக்கா 5 மார்க், ராங்கா போட்டிருக்கா. அப்போ ராங்கா தப்பா போட்டு அட்டெண்ட் பண்ணி தப்பா போட்ட கொஸ்டின்ஸ்க்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா போட்ட மார்க்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரிடியூஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தப்பா அதிகமா சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சார் கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்க கரெக்டான ஆன்சர் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இது லக் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது இது ஒர்க் அவுட் ஆகவே கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி வைப்பாங்க. அப்ப என்ன சார், எவ்வளவு மார்க் சார் ரெடியூஸ் ஆகும், அதாவது ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டா ஒரு மார்க், அப்ப தப்பா போட்டா ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணாங்க. அப்படி ரொம்ப விகராசா வச்சதே கிடையாது. எந்த எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஃபார் ரைட் ஆன்சர், ஒரு மார்க் ஃபார் ராங் ஆன்சர் சொல்லிட்டு எந்த எக்ஸாம் வச்சு கிடையாது. அப்படிலாம் வச்சா நிறைய நெகட்டிவ் போகும். ஓகே, அதனால எப்போ அப்படி வைக்க மாட்டாங்க, அதிகபட்சமே 0.5 தான் வைப்பாங்க. ஆனாலும் ஒரு சில எக்ஸாம்ல, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஓகே 0.5 வைக்கிறாங்க. ராங்கா எழுதுற ஆன்சருக்கு 0.5 ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். அப்ப 5 கொஸ்டின் ராங்கா எழுதிருக்காங்களா, அப்ப என்ன செய்யணும், 2.5 மார்க் என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நெகட்டிவ் மார்க் இல்லாம இருந்தா அவர் 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி 5 கொஸ்டின் ரைட்டா போட்டா அவரு 10க்கு 5 எடுத்திருப்பார். ஓகேங்களா, ரைட் 5 கொஸ்டின் ரைட்டா போட்டிருந்தா. இது 5 கொஸ்டின் ரைட்டா போட்டு 5 கொஸ்டின் ராங்கா போட்டு நெகட்டிவ் மார்க் 0.5 இருந்ததுன்னா அவர் -2.5 மைனஸ் பண்ணா 2.5 மார்க் தான் மொத்த மார்க். அப்ப அவர் என்ன எடுப்பாரு, 10க்கு 2.5 மார்க் தான் எடுத்திருப்பார். இதுதான். ஓகேங்களா, அப்போ தப்பா போட்ட கேள்விக்கு நம்ம ரைட்டா போட்ட கேள்வியில குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அப்ப என்ன சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல நிறைய எம்ப்ளாய் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் UPSC எக்ஸாம்ல, ஓகே UPSC எக்ஸாம்ல தெரியும் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. எவ்வளவு சார் நெகட்டிவ் மார்க், 1/3 அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா 0.33 அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ் மார்க். அதாவது நீங்க 3 கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டின் ரைட்டா போட்ட மார்க் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து காணாம போயிடும். அவ்வளவுதான். ஓகே, அந்த கொஸ்டின் மார்க் எடுத்ததுக்கு சமமே கிடையாது. இப்படி மாறிடும். ஓகே, அதே இது வேற ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல 0.25 தான் வைப்பாங்க. ஓகேங்களா, அதாவது 1/4 0.25 தான் ஒரு சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல வச்சிருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாடு லெவல் எக்ஸாம்ஸ்ல TNUSRB, அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா TNFSRC, அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய TNPSC, இதுல அதிகபட்சம் வந்தது கிடையாது இது வரைக்கும். இப்ப TNPSC வந்து இப்பதான் வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க, எல்லாமே நம்ம பேசணும். ஓகேங்களா, அப்போ இது ஏதாவது நெகட்டிவ் மார்க் கொண்டு வரதுடைய நோக்கமே என்னன்னா, ஒன்னு ஹார்ட் ஒர்க், அதாவது எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சவங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா லக்கியா இருந்து அதை என்ன சரி சூஸ் பண்ணிட்டு சும்மா சூஸ் பண்ணிட்டு வந்து வேற கிடைச்சவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு எல்லாமே கிடையாது. கொஞ்சம் படிச்சிருப்பான், கொஞ்சம் விஷயத்தை அவனோட லக்கு மூலமா ட்ரை பண்ணி போனவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப நெகட்டிவ் மார்க் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி ஆகும். காம்படிஷன் என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து என்ன ஆகும்னா அந்த தேவையில்லாம எழுதுறவங்களுடைய காம்படிஷன்ல ஒமிட் ஆயிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வரும். ஓகே, அதுதான் அந்த கட் ஆஃப் பேசுறாங்க. சரி சார், என்ன TNPSC எப்போ சார் கட் ஆஃப் எந்த எக்ஸாம்ல வச்சிருக்காங்களா அப்படிதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். Group 4 நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, அதாவது லாஸ்ட் மந்த்
வெளிவந்த ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய கட் ஆஃப் நோட்டிபிகேஷன் கூடிய நெகட்டிவ் மார்க் தான் பத்தி பேச போறோம். சிவில் ஜட்ஜ் நோட்டிபிகேஷன் பத்தி கூட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். சிவில் ஜட்ஜுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. ஓகேங்களா, அதுல என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் நோட்டிபிகேஷனுடைய ஃப்ரண்ட் பேஜ். அதுல ஸ்கீம் ஆஃப் தி பிரிலிமினரி எக்ஸாம்ஸ் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த பேஜ் காமிக்கிற பாருங்க. எஸ், அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. எக்ஸாம்ஸ் வந்து போத் பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். ஓகேங்களா, அதாவது and each question shall carry 1 mark. ஒவ்வொரு क्वेश्चनும் 1 மார்க் தான் இது இந்த எக்ஸாம்ல. மத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொதுவா வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு as usual வந்து 1.5 மார்க் இருக்கும். இந்த எக்ஸாம்ல 1 மார்க் வச்சிருக்காங்க. மேபி இன்கரெக்ட் ஆன்சர் நோட் பண்ணி பாருங்க. இன்கரெக்ட் ஆன்சர் ஏதாவது இருந்தா அதுக்கு என்ன பண்றாங்களாமா இந்த எக்ஸாம்ல மட்டும் ஓகேவா நோட்டிபிகேஷன் இருக்குதுதான் 0.1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அதாவது 10% கவனிச்சுக்கோங்க. 0.1 மார்க்கை ரெடியூஸ் பண்றாங்க 10%. அப்போ நீங்க ஒரு கேள்வி கரெக்டா போட்டு 10 கேள்வி ராங்கா போட்டீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்குரிய ஆன்சர் 0 ஆயிரும், உங்களுக்கு மார்க்கே இல்லாம இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, 10 அதாவது 10% 0.1 மார்க். இது ஏன் சார் வச்சிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நெகட்டிவ் மார்க் வச்சது கிடையாது. ஒரு சில செலக்டிவான எக்ஸாம்ஸ்ல மட்டும் தான் வைக்கிறாங்க. அதுல ஒன் ஆஃப் தி எக்ஸாம் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம். ஓகேங்களா, பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 2023ல வந்த நோட்டிபிகேஷன். அடுத்து 2019ல வந்த நோட்டிபிகேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி பார்க்கறோம். ஓகே, சிவில் ஜட்ஜ் அதே எக்ஸாம்ல 2019ல வந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷனுடைய ஸ்கீம் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் தான் 0.25 வந்து டிடெக்ட் பண்ணாங்க. ஓகே, அதாவது 0.25. அப்ப என்ன அர்த்தம் 1/4 அதாவது 25% வந்து என்ன பண்ணாங்க நெகட்டிவ் மார்க்கா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இது போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2019ல இருந்தக்கூடிய சிவில் ஜட்ஜ் நோட்டிபிகேஷன். ஓகே, 0.25 அப்படினா பாத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் அதிகம் தான். 0.1 எங்க இருக்கு, 0.25 இருக்கு. அதாவது நீங்க ஒரு क्वेश्चन கரெக்ட்டா போட்டு 4 क्वेश्चन தப்பா போட்டீங்கன்னா அந்த மார்க் என்ன ஆயிரும், அவ்வளவுதான் 0 நல் ஆயிரும். ஓகே, நில் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து 2019ல வச்ச எக்ஸாமினேஷனுடைய இது. ஓகே, அடுத்து பாருங்க அதை விட ரொம்ப விகரஸா சொல்லணும்ல வச்சிருக்காங்க. எந்த இதுல அப்படி பாத்தீங்கன்னா 2000 இது வந்து 2018ல வந்து நோட்டிபிகேஷன். எஸ், 2018ல வந்த நோட்டிபிகேஷன். இது என்ன சொல்லிருக்காங்க அப்படி பாருங்க. அதாவது ஒவ்வொரு क्वेश्चंसக்கு ஒவ்வொரு மார்க் இருக்கு. பைலிங்குவல் இருக்கு போது மேக்ஸிமம் மார்க்ஸ் will be 100 and half of mark. அதுல பாருங்க ஐயோ ரொம்ப அதிகம். ஓகே, half of mark will be deducted for each incorrect answer. ஒரு क्वेश्चन நீங்க கரெக்ட்டா போட்டுட்டு 2 क्वेश्चन ராங்கா போட்டீங்கன்னா ஒரு क्वेश्चन குரிய மார்க்கை எடுத்துட்டு போயிரும், 0 ஆயிரும், மார்க்கே மொத்தம் நில் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலா வந்து 2018ல வச்ச பேட்டர்ன். ஓகேங்களா, அப்ப 2018ல 0.5 வச்சாங்க, அப்புறம் 0.25 வச்சாங்க, இப்போ வந்து 0.1 வச்சிருக்காங்க. ஏன் சார் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகேங்களா, 2018ல வச்ச இந்த எக்ஸாமினேஷன்ல 0.5 கட் ஆஃப் அதாவது ரெடியூஸ் பண்ணப்பட்ட டிடெக்டட் மைனஸ் மார்க் வச்சதுனால நிறைய பேர் ஓகேங்களா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாரும் அவங்களுடைய மார்க்கே என்னவா இருந்தது அப்படின்னா நெகட்டிவ்ல வந்தது. கரெக்டா போட்ட ஆன்சர் எல்லாம் சாப்பிட்டு நெகட்டிவ் தான் அதிகமா போட்டனால டோட்டல் மார்க் ஜஸ்ட் குவாலிஃபைங் சொல்லிட்டு மார்க் எடுப்பாங்க அதை கூட எடுக்காம நெகட்டிவ்ல மார்க் போச்சு. இப்படி இருந்தா அந்த போஸ்டிங்கை ஃபில் அப் பண்ணவே முடியாது, பேக்லாக் வேகன்சியா மாறினது. ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரி ரொம்ப விகரஸா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கிறது யூபிஎஸ் தேர்விலே 0.3 தான். ஓகே, 0.33 தான் வைக்கிறாங்க. ஓகே, ரொம்ப அதிகம் சொல்லிட்டு அடுத்த இயர்ல என்ன பண்ண 2019ல காமிச்சோம்ல 0.25 வச்சாங்க. ஓகேங்களா, 0.25 வச்சாங்க. அது என்னாச்சு அதுவும் இதே மாதிரி தான், இதே ரிசல்ட் தான் காமிச்சது. ஓகே, ரொம்ப கம்மியான பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் நெகட்டிவ் மார்க்கே போனது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு அதிகமான மெம்பர்ஸ் எடுக்க முடியுது. ஓகே, அப்ப 0.25 வைக்கலாம். ஆனா நெகட்டிவ் மார்க் வச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரே காரணத்திற்காக மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிற மாதிரி 0.1 ஓகே அதாவது 10% மார்க் வந்து ரிடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது டிஎன்பிஎஸ்சி உடைய புது சீர்திருத்தம்லாம் கிடையாது. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி இருந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில இந்த மாதிரி சீர்திருத்தம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பா கொண்டு வரலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா எழுதுறது ஓகேங்களா கட் ஆஃப் தாறுமாறு அதிகமாகிறது ஓகேங்களா இதெல்லாம் தவிர்க்கப்படலாம். தப்பான கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் மார்க் கொடுக்கும் பொழுது இது தவிர்க்கப்படலாம். உட்காந்து மெயின்ஸை வச்சு எவாலுவேட் பண்ணி அந்த ரிசல்ட் வரதுக்கு 1 வருஷம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ஒரே எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு கட் ஆஃப் வந்து ஈஸியா பண்ணிட்டு கிளியர் பண்ணி போறது வந்து தாராளமா வைக்கலாம்.
இது அல்லாம டிஎன்பிஎஸ்சி பண்ண வேண்டிய சீர்திருத்தங்கள் எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா? அதான் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். ரீசெண்டா நம்ம பசங்க எழுதின பசங்க சொல்றாங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ல திருப்பி ஒரு மிஸ்டேக். ஆல்ரெடி வந்து ஒரே மிஸ்டேக் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் இருந்தது. இந்த தடவை நடந்த லாஸ்ட் வீக் நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்லயும் என்ன நடந்தது அப்படின்னா மேல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல, கீழே அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இதே மிஸ்டேக் இதுக்கு முன்னாடி குரூப் 1 தெரியும் ஏதோ ஒரு தெரியும் நடந்தது. திருப்பி அதே மிஸ்டேக்ஸ். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் சொன்னாங்க. அதாவது மேக்ஸ் கொஸ்டின்ல ஒரு சம் கொஸ்டின், அதாவது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து மைல்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கீழே பார்க்கும்போது கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல நம்ம வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கூடிய விஷயங்கள் தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை நம்பி போடுறது இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிஎன்பிசியோடைய கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சீக்கிரமா ரிசல்ட் ரிலீஸ் பண்றது, ஐயோ அதெல்லாம் அநியாயத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் டிஎன்பிசியோட சீர்திருத்தங்கள்ல. அடுத்து இந்த டென்டேட்டிவ் கீ, ஓகே, உடனே ஒரு 2 நாள் 1 நாள் ரிலீஸ் பண்ணலாம் நினைத்தால். ஓகே, அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிடின்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த சிபிடி எக்ஸாம் டிஎன்பிசியில் சிபிடி எக்ஸாம் ஒன்று வச்சாங்கன்னா எஸ்எஸ்சியில கொடுக்குற மாதிரி நீங்க என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க, என்ன கொஸ்டின் ரைட்டான ஆன்சர் எவ்வளவு பண்ண கொடுக்கலாம். ஓஎம்ஆர் காப்பி, ஒரு கார்பன் காப்பி, ஒரு ஓஎம்ஆர் கார்பன் காப்பி, நீங்க ஓஎம்ஆர் எழுதுனீங்கன்னா கார்பன் காப்பி ஒன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ சீர்திருத்தங்கள், ரிசல்ட் சீக்கிரமா வச்சு கவுன்சிலிங் ப்ராசஸ் சீக்கிரமா முடிக்கிறது குரூப் 4 இன்னமும் விடாது. ஓகே, எவ்வளவு டிலே ஆகுது. இந்த விஷயங்கள் செய்யலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒரு பார்ட் ஆஃப் விஷயமா நம்ம நெகட்டிவ் மார்க் கூட கொண்டு வரலாம், தாராளமா கொண்டு வரலாம். ஓகேங்களா? இது இல்லாம வேற டிஎன்பிசில நீங்க என்ன சீர்திருத்தம் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிட்டு தாராளமா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். Thank you.